திமுகவிற்கு எதிராக திமுக என்கிற தீய சக்தி ஆட்சியை, மக்கள் விரும்பாத அந்த ஆட்சியை, கூட்டணி பலத்தால வெற்றி பெற்று வருகின்ற அந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு அணி திரட்டுகின்ற பணியில ஈடுபட்டு அதில் வெற்றிகரமாக அதை நிறைவேற்றி வருகிறார். அவருடைய கருத்து தான் கூட்டணியை சேர்ந்த எல்லோருடைய கருத்தாக பிரதிபலிக்கும். ஏன்னா திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி இணைஞ்சிருக்கு. அதனால திரு அமித்ஷா அவர்கள் பேசுவது, அவர் சொல்கின்ற கருத்து எங்களின் கருத்தாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்க சொல்ற மாதிரி எதுவும் குழப்பம் இருக்கிறதா எனக்கு தெரியல. இப்ப 2024 தேர்தலில் மோடி அவர்கள் தலைமையிலான, மோடி அவர்களை பிரதமராக்க வேண்டும் என்பதற்கான தேசிய ஜனநாயக கூட்டணியில அன்றைக்கு அதிமுக இல்லை, அவங்க தனித்து போட்டிட்டாங்க. அமித்ஷா அவர்கள் அம்மாவின் தொண்டர்கள் எந்த கட்சியில இருந்தாலும் அதெல்லாம் ஒரே குடையின் கீழ் கொண்டு வருகிற முயற்சியில இன்றைக்கு அதிமுக எங்களது கூட்டணிக்கு கொண்டு வந்திருக்கிறார். எங்களை பொறுத்தவரை நாங்கள் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகிக்கிற கட்சிகள் 24 தேர்தலில் இருந்து. அதனால திரு அமித்ஷா அவர்கள் முயற்சிக்கு பங்கம் விளைவிக்கின்ற விதமாக எந்த ஒரு கருத்தையும் ஒரு கூட்டணி கட்சி பொதுச் செயலாளராக இல்ல தலைவராக அரசியல் ரீதியாக நான் சொல்வது சரியாக இருக்காது. அதே நேரத்தில் திரு அமித்ஷா அவர்கள் சொல்வதுதான் எங்களது கருத்து என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது நீங்க எத்தனை கேள்வி கேட்டாலும் திரு அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதுதான் எங்களுடைய நிலைப்பாடுன்னு நான் பல முறை கிளிப்பிள்ளை மாதிரி திரும்ப திரும்ப நான் போற இடங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். சரி சார், 2026 தான் இலக்கியம். அப்ப இந்த 2026 இலக்கு இல்லையா? யார் வெற்றி பெறுவாங்க? இல்லைங்க, பாஜக இலக்கை பத்தி அவர் பேசுறாரு. தேசிய ஜனநாயக கூட்டணி இலக்கு திமுக வீழ்த்த வேண்டும் என்பது அவங்க கட்சி நிர்வாகிகள், பாஜக கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் அவர்கள் 29 பாராளுமன்ற தேர்தலில் நாம் நிறைய எம்பிக்களை தமிழ்நாட்டிலேருந்து அனுப்புறோம், அதுதான் நமது பாஜகவுடைய இலக்கு. இந்த தேர்தலில் பாஜகவுடைய இலக்கு திமுக வீழ்த்தி கூட்டணி ஆட்சி அமைக்கணும் கிளியரா சொல்லியிருக்காரு. நீங்க அதை இல்லைங்க, அவரு கிளியரா நீங்க மறந்துட்டு பேசுறீங்க. நீங்க அன்றைக்கு திரு அமித்ஷா வர்றப்பெல்லாம் என்ன கேக்குறீங்க? திரு பன்னீர்செல்வம் இவங்க எல்லாம் அதிமுகவில் ஒன்றிணைப்பீங்களான்னு கேட்குறீங்க. அவர் என்ன சொல்றாரு? இன்னொரு கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம். அதே மாதிரி அவர் தான் கிளியரா சொல்லிட்டாரு, எங்க தமிழ்நாடு கூட்டணி அதிமுக தலைமை, அங்க முதல்வர் வேட்பாளர் யார் என்பதை அந்த கட்சி முடிவு செய்யுன்னு சொல்றாரு. அதனால சரியான எப்படி திரு பன்னீர்செல்வமோ இல்ல அதிமுக பிரிந்து சென்றவர்களை இணைப்புங்கிற முயற்சி இன்னொரு கட்சி விவகாரம் அவர் பார்க்கிற மாதிரி, முதலமைச்சராக அதிமுகவை சேர்ந்தவர் வருவார்னு சொல்றதோட அவர் நிறுத்திக்கிறது தானே சரியான வார்த்தை. அது அதிமுக தானே முடிவு செய்வாங்க யாரு முதல்வர்னு. அதையே இப்படி குழப்பிக்கிறீங்க நீங்க. அமித்ஷா வார்த்தையில அது வரலன்னா நீங்க அமித்ஷாட்ட கேட்கிறப்ப பிரிந்து இருக்கிற அந்த இயக்கங்களை ஒன்று சேர்க்கிற கேட்டப்ப நான் இன்னொரு கட்சி உள்கட்சி விவகாரத்துல நான் தலையிட மாட்டேன்னு சொல்றாரு. அதே வார்த்தை தானே இந்துக்கும் சொல்லியிருக்காரு. அங்க முதல்வராக எங்க தமிழ்நாட்டில் எங்க கூட்டணியின் தலைமை அம்மாவுடைய கட்சிங்கிறார். அந்த கட்சியை சேர்ந்தவர் தான் முதல்வர். அவர் அதோட நிறுத்திக்கிறார். ஏன்னா அதுல முதல்வர் வேட்பாளர் அறிவிக்க வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு. அதை நீங்க அமித்ஷா வாயால சொல்லலைன்னா அவர் கிளியரா உங்களுடைய முதல் கேள்விக்கு என்ன பதில் சொல்றாரு அதை ஒண்ணு ஏத்துக்கிறீங்க.
இன்னொரு கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம். அவர் முதல்வர் வேட்பாளர் அந்த கட்சியோட விவகாரம் அப்படின்னு அவர் பார்க்குறாரு. சரிதானே? இப்போ நீங்கள் கிளியர் ஆகிட்டீங்களா? ரைட். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.